திருப்பத்தூர் மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் காணவில்லை என்று தேடப்பட்டு வந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய பூட்டிய கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருந்தது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் மாணவனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இது கொலையாக இருக்கலாம் என்று பெற்றோர்கள் புகாரை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தையும் மாணவனுடைய உடலை வாங்காமல் முன்னெடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது இந்த விவகாரத்தில், போலீசாரினுடைய முதற்கட்ட தகவல் என்ன கூறுகிறது என்பதெல்லாம் விரிவாக நாம் கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, நம்முடன் செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சதீஷ் முருகன். இப்ப இந்த மாணவனுடைய மரணம் தொடர்பா காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது? மாணவர்களுடைய பெற்றோரின் மனநிலை என்ன? அவர்கள் அடுத்தடுத்து போராட்டத்தை முன்வைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? சதீஷ் முருகன். வணக்கம் அஞ்சலி. கடந்த 2 நாட்களாக திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியின் அந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவன் இருந்தது தொடர்பான 2வது நாள் போராட்டமாக உறவினர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த மாணவன் மரணமடைந்த வழக்கு சந்தேக மரண வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து அது கொலை என்ற கோணத்திலேயே மாணவனுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு நேற்றைய தினம் காணாமல் போன அந்த மாணவன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட தொடங்கியிருந்து இந்த சந்தேகமானது வலுத்தது. இது கடந்து வந்த பாதை என்று நாம் பார்த்தோம் என்றால், கடந்த 1ஆம் தேதி மாணவன் முகிலன் இவர் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி இருக்கக்கூடிய கொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். கடந்த 3 வருடங்களாக திருப்பத்தூர் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வந்தார். அவர் 1ஆம் தேதி காலை முதல் காணவில்லை என பள்ளி நிர்வாகம் தரப்பில் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 2 நாட்கள் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் பள்ளி வளாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணற்றில் இரும்பு கம்பிகளால் பூட்டப்பட்ட ஒரு கிணற்றில் அவரது சடலமானது கிடைக்கப்பெற்றது. இதனை மீட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்ட அந்த விசாரணை முன்னெடுப்பு என்பது பல்வேறு தகவல்களை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் மாணவர் மரணம் அடைந்தது கொலை என பெற்றோர் தரப்பிலும் சந்தேக மரணம் எனும் காவல்துறை தரப்பிலும் கூறி வந்த நிலையில் இது தற்கொலைதான் என்பதற்கான தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் கொலை செய்வதற்கான தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் போலீஸ் தரப்பில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது.